வணக்கம். எமோஷனல் ப்ரொமோஷனல்ஸ். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்னு ஒன்று வைக்கிறாங்க. அதில் வர அந்த பெரிய நடிகர்கள், இவ்வளோ பணம் வச்சிருக்கிற, உனக்கு என்ன கஷ்டம், ஏன் புலம்புற, எதுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிற, உனக்கு யார் எதிரியாக இருக்கா, உன்னோட வளர்ச்சியை யார் தடுக்கிறா, நீ யாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்க, யாருக்கு எதிராக பஞ்ச் டைலாக் பேசுகிற அப்படின்னு கேட்க தோணுது. எனக்கு என்னென்னா, மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க தான். அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அளவில் அவங்கவுங்க எதிரிகளோட அனுதினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் ஸ்டேஜ் ஏறி நீங்கள் கஷ்டப்பட்டதாக சொல்கிறீங்க, அதை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் யாருக்கு எதிராக பேசுகிறீங்க, அல்லது உங்களை யார் எதிர்க்கிறா, உங்கள் வளர்ச்சியை யார் தடுக்கிறா அப்படிங்கிறத நேரடியாக ஆள் அட்ரஸோடு சொன்னால் அட்லீஸ்ட் கிசுவை ஃபாலோ பண்ணுற எங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் கிடைக்கும். நீங்கள் ஆள் அட்ரஸ் எதுவுமே சொல்லாமல் வெறுமனே அடுத்த அடி இடி மாதிரி இருக்கும், இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் காக்கா மாதிரி இல்லை, நான் ஒரு கழுகு, நான் ஒரு குதிரை, இறங்கி அடிக்கிறவன் இல்லை ஏறி அடிக்கிறவன், இப்படி மொட்டை மொட்டையாக பேசுகிறதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கிது? நீங்கள் ஸ்டேஜில் ஏறி புலம்புறத நான் தப்பே சொல்லலை. ஒவ்வொருத்தரும் மாதம் சேலரி வாங்கும்போது அந்த சேலரியை கொடுக்குறத ஒரு ஃபங்க்ஷனாக கண்டக்ட் பண்ணி ஸ்டேஜ் ஏறி ஒரு மைக்கை கொடுத்து இந்த சம்பளம் வாங்குறதுக்காக இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜில் ஏறி 3/4 மணி நேரம் பேசுவான், முதல் 3 நாள் சம்பவங்களை மட்டும். இப்படியாக எல்லாருக்குமே புலம்புறதுக்கு பஞ்ச் டைலாக் விடுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குதான். போன வாரம் அவசரமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது பைக்கில் சைட் ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு போட்டுடுச்சு. ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்டாண்டு போடுறேன், ஸ்டாண்டு நிற்கலை. அப்புறமா சைட் ஸ்டாண்டு போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டேன். படம் பார்க்கலான்னு மாலுக்கு போனேன். எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு அடுத்து 1 ஹவர் பார்க்கிங் காசையும் சேர்த்து 40 ரூபா வாங்கிட்டான். இப்படியாக மாதம் நாங்கள் புலம்புனா கூட நாங்கள் யாரை சொல்லி புலம்புறோம், எதுக்காக புலம்புறோம் அப்படின்னு நேரடியாக சொல்லியே புலம்புவோம். ஆனால் நீங்கள் புலம்பும் போது மட்டும், நீங்கள் பஞ்சு பேசும்போது மட்டும் யாருக்காக பேசுகிறீங்க, எதுக்கு பேசுகிறீங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. வண்டியில் சைட் ஸ்டாண்டு போயிடுச்சேன்னு புலம்புறவனை பார்த்தா வண்டியே இல்லாதவனுக்கு காண்டாக தான் இருக்கும். தேட்டரில் டிக்கெட்டை 300 ரூபா ஆக்கினதுலேருந்து தேட்டருக்கு போய் 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவனுக்கு பார்க்கிங்கை பற்றி புலம்புறவனை பார்த்தா காண்டாக தான் இருக்கும். இப்படியாக போயஸ் கார்டனில் நீங்கள் வீடு வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டதையும் லோல் பட்டதையும் லொங்கழிஞ்சதையும் யார் என்னன்னு கூட சொல்லாமல் மைக்கை பிடிச்சி க்ரௌடை பார்த்து கையை நீட்டி இஷ்டத்துக்கு பேசிட்டு போனால், தியேட்டருக்கு வந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்ல மாட்டேங்கன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் இங்கேயும் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஒரு கதையை சொன்னால் எங்களை பார்த்தா பாவமாக இல்லையா?